guys, welcome to RCVillage Gaming. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கிரானி சாப்டர் 2 ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம எப்பயும் போல் ஈஸி வச்சு போத்தே வச்சு விளையாடலாம். லோட் ஆகிட்டுருக்கு. டே 1 போட்டாச்சு. ஓகே, நம்ம போய் விளையாடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கிரானி 2ல் போட் எஸ்கேப்பும் பண்ணியாச்சு, டோர் எஸ்கேப்பும் பண்ணியாச்சு. இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ட்ரிக்கே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பிரச்சனையே இல்லை, இதை ஃபாலோ பண்ணலன்னா அப்படியே கூட போகலாம். பட் இது ஈஸியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டே 1ல் வரீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ட்ரிக்கு. நான் எப்பயுமே இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி தான் மேலே போவேன். எனக்கு இந்த சேனலில் எந்த கேமை போடுறதுன்னு தெரியல. உங்களுக்கு எதனா சாய்ஸ் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம மேலே போய்க்கலாம். இந்த ட்ராக்குள்ளெல்லாம் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு கன்று கிடச்சிதுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ கன்னை தேடி எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்லேயே கிடச்சிச்சு. ஸ்டன் கன் கிடச்சிச்சு, நம்ம வச்சு விளாசலாம். இந்த கேமில் என்னென்னா, ஒரு வாட்டி அவங்க அலாட் ஆகிட்டாங்கன்னா அடுத்து வர எத்தனை வாட்டி நம்ம அவங்கள சாவடிக்க ட்ரை பண்ணாலும் டே 2க்கு அப்புறம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், உஷாராயிடுவாங்க. 2 பேருமே வச்சு சாத்துன்னு சாத்துவாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இயங்குவாங்க. ஓகே, இப்போ பொண்டாட்டியை போட்டு முடிச்சாச்சு. மொட்டை வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவனே போடுவோம். ஓகே, சாவுடா. ஓகே, நம்ம செக்யூரிட்டிக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இவன் சீக்கிரமாக டிஸப்பியர் ஆகிடுவான். ரீஸ்பான் ஆகிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஓரளவுக்கு சீக்கிரமாக நிறைய வேலைலாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, நம்ம இப்போ போயிட்டு இங்கே எதனா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அந்த கீ இந்த இடத்துல போட்டு வைக்கிறேன். அப்படி போட்டால் கிராண்ட்பா கையில் கிடைக்காதுன்றதுனால அதனால் நான் அங்கேயே போட்டு வச்சுக்கிட்டேன். ஓகே, இந்த டோர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த விரிஞ்ச் தேவைப்படும், ஸோ அதனால் கையில் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சிருக்கு. ஓகே, வாங்க நம்ம சொல்லிட்டுவோம். ஓகே, நமக்கு தேவையான ஹெலிகாப்டர் மேனல் கிடச்சிச்சு. யாருன்னா ஹெலிகாப்டர் மேனலில் பார்த்துட்டு ஹெலிகாப்டர் ஓட்ட கற்றுப்பாங்களா பாருங்கள். என்னதான் கேமாக இருந்தாலும் ஒரு மனசாட்சி இல்லாத பண்ணுறாங்க. அல்டிமேட்டாக நான் கிரானி 3லலாம் ஃபுல்லாகவே டேங்கரில் ஓட்ட கற்றுப்பான், மேனுவல் இல்லாதையே. செம்ம போங்கப்பா. இப்போ வர படம்லாம் எப்படி இருக்குது அதே மாதிரியே இருக்குது. ஒன்றும் புரியவும் மாட்டுது, எதுக்கு தான் அந்த படம் பார்க்குறேன்னு இருக்குது. இப்போ நம்ம மேலே போய் வெப்பன் கீ எடுத்துன்னு வெப்பனை எடுத்துக்கலாம். ரீஸ்பான் ஆகிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். டக்குன்ட்டு எல்லா வேலையும் பார்த்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் எதுக்கு போனேன்? இல்லை, இப்படி தான் போகணும். ஓகே, இந்த புக்கு இழுத்தோன்னா இந்த கீழே இருக்க இது ஓப்பன் ஆகும். ஓகே, நம்ம ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். ஒரு சில வாட்டி இந்த கிராண்ட்பாவோட பேக் ஸ்டோரி கேட்கும்போது கொஞ்சம் பாவமாக இருந்தாலும் கிரானியோட உண்மையான ட்ரூ ஸ்டோரி கேட்கும்பொழுது அப்படியே கொஞ்சம் கோவம், இந்த மாதிரிலாம் ஒரு ஆள் இருப்பாங்களா அப்படின்ட்டு தான் எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆச்சு. என்னதான் இந்த கேமோட ஸ்டோரி எவ்வளோ பாவமாக இருந்தாலும் இது எனக்கு தெரிஞ்சு ஓவர் தான். இவன் என்ன செவுத்துட்டு சாவு பாவா புருஷன் சாவச்ச உடனே பொண்டாட்டிக்கு எவ்வளோ கோவத்தை பாருங்கள் வந்துடுச்சு. ஒரு பெரிய குச்சி பேட் எடுத்துக்கிட்டு. ஓகே, நம்ம இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நமக்கு தேவைப்படும். இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மேலேயே போட்டு வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்குது.
அது வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து இந்த ரூமில் போட்டு வச்சுக்கிட்டாலும் வந்து போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால நம்ம சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுட்டு போயிடலாம். இங்கே நமக்கு தேவையில்லாத போட் கீ தான் இருக்குது. ஓகே, நம்ம இந்த ட்ராக்குள்ளே செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே கிளாஸ் ஃபியூஸ் தான் இருக்குது. நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போட்டு வச்சிடலாம். ஓகே, இதை இங்கேயே போட்டுடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹேண்டில் வீல் வேஸ்ட்டு, ஸோ இது தேவையில்லை. நம்ம பண்ண போகிறது ஹெலிகாப்டர் எஸ்கேப். அதுக்கு ஹேண்டில் வீல் தேவைப்படாது, போட் எஸ்கேப் தான் தேவைப்படும். ஓகே, இங்கே ஒரு பிக்சர் இருக்குது, எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போட்டு வச்சிடலாம். சீக்கிரம் சீக்கிரம், 2 பேரும் வந்துட போகிறாங்க. சேஃப் லேண்டிங் பண்ணலான்னு பார்த்தா விழுந்து காலை உடச்சிக்கிட்டான். ஓகே, இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். டோர் ஹேண்டில் நினைக்கிறேன், ஆமாம். ஸோ அது நமக்கு தேவைப்படாது. போய் கன் எடுத்துக்கலாம். ஓகே, நான் கொஞ்ச நேரம் போயிட்டு எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வந்தேன். கன் வச்சு சுடலான்ட்டு ட்ரை பண்ணேன், போட்டா கிளிவி. டே 2. ஓகே, நம்ம திரும்பி எப்படி டே 1 வருவோமோ அதே மாதிரி வரலாம். நான் இப்போ அந்த ட்ரிக் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாகவே மேலே போக போகிறேன். ஓகே, இப்படி போகலாம். ஓ ஷிட், கிழவன் பார்த்துட்டான். ஓகே, நம்ம இப்படியே போகலாம். ஓ ஷிட், அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல 2 பேரும் எதிர்க்க வருவாங்கன்ட்டு. டீசெண்டாக கதவு மூடி ஒளிஞ்சிருக்கலாம் போல். ஓகே, டே 3 திரும்பி வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு விளையாட தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஓகே, திரும்பி மேலே போய் கன்னை ஃபஸ்ட்டு எடுக்கலாம். என்ன ஓவர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அடிச்சிட்டோம்ல, அதனால் அதுக்கப்புறம் அவங்க உஷாராயிடுவாங்க. போகிறப்ப வரப்பெல்லாம் நம்மளை போட்டு போட்டு தாக்குவாங்க. அதுக்கு தான் சொல்கிறது, ஃபர்ஸ்ட் வாட்டி அவுட் ஆகாதீங்க, செகண்ட் டே வரைக்கும் போக விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் கேம் ப்ளே. ஓகே, இப்போ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் யாருக்கெல்லாம் ஹாரர் கேம்ஸ் பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கேள்வி வந்துட்டா போட்டுடலாம் அவளையும். ஓகே, இப்போ கிழவனை போட வேண்டிய டைம். கேள்வி செத்துட்ட அப்படின்னோடனே அவன் வந்துடுவான். அப்படியே என் பொண்டாட்டி அவன்டா போட்டது அப்படின்ட்டு. என்னடா இவன் பார்த்துட்டு ஜாலியாக போகிறான். டே மொட்டை நில்றா, டேய் நில்றா. அப்பா தலையில வச்சிட்டாங்க, முடிச்சு விட்டான் சோழி. ஓகே, இப்போ நம்ம அவ்வளோ சீக்கிரமாகவே டே 4 பண்ணிட்டோம். இன்னும் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணல. ஓகே, எழுந்துட்டோம். நல்ல வேலை ஹெலிகாப்டர் மேனலாவது கிடச்சிதே, அது இருக்க சந்தோஷம். மோஸ்ட்லி நிறைய பொருள் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் இது வரைக்கும் நான் விளையாண்டதுலேயே இத்தனை வாட்டி நான் எப்பயுமே செத்ததே கிடையாது. இது என்ன வேறு, ஃபோன் வேறு ரொம்ப ஹேங் ஆகுதா, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்லேயே கிளம்ப வரான், போட்டுருவோம். டே மொட்டை வாடா சாவு. கண்ணில் பாருங்களேன், வெறும் வெள்ளை இது மட்டும் தான் இருக்குது. புருஷனை போட்டவுடனே பொண்டாட்டிக்கு எவ்வளோ அவசரத்தை பாருங்கள். எப்படிரா நீ என் புருஷனை போடலான்னு வந்துட்டா. ஓகே, க்ரோபார் இருக்குது, மீட் இருக்குது. நம்ம மீட் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்பைடர் ரூமில் வச்சிடலாம். ஸ்பைடர் ஆண்ட என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். எனக்கு ஒரு கெஸ் இருக்குது, அது கரெக்டானு எனக்கு தெரியல.
சீக்கிரம் சவுண்டு கேட்குது வந்து கடிச்சிரும். ஸோ அதனால் சீக்கிரமாக வச்சுட்டேன். ஓகே, நான் கெஸ் பண்ண மாதிரி ஹெலிகாப்டர் கீ இங்கே தான் இருக்குது. ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் பாதி இடத்துல தேடிட்டேன். மோஸ்ட்லி ஒரு சில இடத்துல தான் ஹெலிகாப்டர் கீ இருக்கும், அந்த இடத்துலலாம் இல்லை. அதனால் எனக்கு ஒரு கெஸ்ஸு இங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு. கன்ஃபார்மாலாம் எனக்கு தெரியாதுங்க, ஒரு கெஸ்ஸு தான். ஓகே, நம்ம இதை இங்கேயே போட்டு வச்சுட்டு கீழே போகலாம் பொறுமையாக. ஆமாம், எப்பயுமே இதில் மட்டும் இப்படி தாங்க நடக்குது. இதுக்கு வேறு எதனா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேஃபாக லேண்ட் பண்ணலான்னு நினச்சாதான் டப்பு குட்டின்னு விழுறான். ஓகே, இங்கே ஒரு ஃபோட்டோ பீஸ் இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு போயிடலாம். பார்த்து. ஓகே, டச். ஸ்லெண்ட்ரினா பாருங்களேன், கிராணியை விட குட்டியாக தான் இருந்திருக்கு. அப்பயே பேயா சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோவா அதெல்லாம் எனக்கு தெரிலங்க. ஆனால் பாருங்கள், செம ஃபன்னாக இருக்குது. அதை வேறு ஹாலில் மாட்டி வச்சுருக்கான். அதுக்கு மேலே இந்த கிராணி வந்து அவன் ஹஸ்பண்ட் ஃபோட்டோவில் தான் பெரிய, இந்த வீட்டுக்கே வந்தால் ஓனரு, என் ஹார்ட்டுக்கே வந்தால் ஓனருன்னு எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ இது பண்ணி பசிலெல்லாம் வச்சுருக்கா. சரி ஓகே, அவளை திரும்பி போட்டு தள்ளுவோம். யாருமே வரல. ஓகே, இங்கே இருந்தனா இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கலாம். வாங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் வாங்க. கிழவி சொட்டை புருஷனை போட்டுருவேண்டி, சீக்கிரம் வா. புருஷனை போட்டுருன்னோடனே எவ்வளோ பாசம் பாருங்க, வரா முதலே பலியாடு மாதிரி வருது பாருங்க. பா, புருஷன் எங்க வருவானே? வாடா சீக்கிரம் வா, செத்துப்போ. சொன்னால் பொண்டாட்டியை சொன்னால் புருஷனும் அப்படியே குதிச்சு தாவிக்கிட்டு வருவாங்க, அப்படி சரன்னு. பா, இவங்க பாசமும் இவங்க அக்கறையை நல்லா தாங்க முடியலப்பா, ரொம்ப கொசு கடிக்குது. ஓரம் போடி. ஓகே, இப்போ நம்ம கீழே போயிட்டு கீழே க்ரோபார் வச்சு ஓப்பன் பண்ணோம்ல, அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, செயின் கட்டர் இருக்குது, தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எப்பயுமே போட்டாண்ட மோஸ்ட்லி டக் டேப் இருக்கும், அந்த நம்பிக்கையில் போனால் இருந்துச்சு. ஓகே, எடுத்துகிட்டு வந்துட்டேன். டக் டேப்பும் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பில் தேவைப்படும். ஓகே, இதே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மேலே போட்டு வச்சிடலாம். ஓகே, சீக்கிரம். ஓகே, இங்கே போட்டு வச்சிடலாம். வந்து அப்புறமா எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். இன்னும் என்னென்ன பொருள் தேவைன்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த செயின் காட்டுறன்னு தேவைப்படும் நினைக்கிறேன், அதனால் நம்ம எடுத்துக்கலாம், அதிகம் விட வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மேலே அங்கே கட் பண்ணுற இடம் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். கட்டிங் பிளேயர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் இதில் தான் பார்த்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி ஒன்லேயும் எடுத்துகிட்டு போய் வச்சிடுறாங்க. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, பேரை மட்டும் மாற்றி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே போட்டு வச்சிடலாம். கன் தேவைப்படும்னு நினைக்கிறேன், ஸ்டன் கன் எடுத்துக்கலாம், ஏன்னா ரீஸ்பான் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சீக்கிரம் வாங்க, உங்களையும் முடிச்சு விட்றேன். சொட்டை சீக்கிரம் வா. ஆனால் சொட்டை பாவம் தாங்க. இந்த கேம் பேஸ் பண்ணி ஸ்டோரி வந்து அதில் வந்து கிராணி பாவம். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராங்க் பண்ணதுனால அவங்க ஹோல் ஃபேமிலியுமே அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிராண்ட்பா இருக்கான்ல, அவனும் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான். இதுதான் பேக் ஸ்டோரி. அப்புறம் எப்படி இங்கே வந்து இருக்கான்னா, அது வந்துட்டு மேலே ஒருத்தன் உக்காண்ட்ருப்பான் பார்த்தீங்களா, டெட் பாடியே மேலே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம செயின் கட்டுற மூலயமா ஓப்பன் பண்ணுவோம்ல, அவனுக்கு வந்து பிளாக் மேஜிக் தெரியும். அவன் வந்து கிராண்ட்பாக்கு திரும்பி உயிர் கொடுத்து கிராணி கேட்டதுனால இது பண்ணாங்க.
அவ்வளோதாங்க இந்த ஸ்டோரியே. ஆனால் பார்த்தா பாவமாக தான் இருக்குது. ஆனால் உண்மையான கிராணி எப்படி க்ரியேட் பண்ணாங்க அப்படின்ட்டு, யாரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி க்ரியேட் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கீழே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த க்ரோபாரே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஓப்பன் பண்ணிடலாம். இல்லை மேலேயும் ஓப்பன் பண்ண பாக்ஸ் இருக்குது, அதை நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணல. இன்னும் ஒரு நாள் தான். இப்போ செத்துட்டா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரா மாதிரி இருக்கும். இன்னொரு கேம் தான் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஏன்னா லாஸ்ட் டேவா, ரொம்ப கஷ்டம். ஓகே, இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் கேசோலின் கேன் இருக்குது, அதுவும் நமக்கு தேவைப்படும். ஓகே, டோரை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மேலே போகலாம். மேலே போய் இதையும் போட்டுடலாம். இப்போ நம்ம திரும்பி கீழே போனோம். இங்கே இருக்க எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு வச்சிடணும், ஏன்னா அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டக் டேப்பே எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு வந்துடலாம். ஓகே, அடுத்து இந்த கட்டிங் பிளேயர்ஸையும் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுடலாம். திரும்பி இவங்க எல்லாருமே ரீஸ்பான் ஆகிட்டாங்கன்னா அந்த டைமில் நம்ம வந்து எடுக்க முடியாது. அப்படி எடுத்தோன்னா நம்ம வந்து போட்டு தள்ளிடுவாங்க, கீழே வந்து போக முடியாது. ஓகே, இப்போ நான் மேலே வந்துட்டு ரீசெட் பண்ணலான்னு போகும்போது தான் எனக்கு வந்து ஒரு இது உதிச்சுது, கன்று வேணுமே அப்படின்ட்டு. ஏன்னா ஷார்ட் கன் வச்சு தான் மேலே ஓப்பன் பண்ணி ஹெலிகாப்டர் கிட்டேயே போக முடியும். ஓகே, இது இங்கே போட்டு வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை அரேஞ்ச் பண்ணணும், பிக்சர் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, இதையே எடுத்துகிட்டு போய் அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். நான் இதை ஏன் ஓப்பன் பண்ணலை, நான் இன்னும் என்னோடய கெஸ் வந்து அந்த இடத்துல தான் போட் ஹேண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். போட் ஸ்டேரிங் இன்னும் எங்கேயுமே நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் மோஸ்ட்லி போட் ஸ்டேரிங் அது உள்ளே தான் இருக்கும். எனக்கு ஒரு கெஸ்ஸு தேவைப்படாது அப்படின்ட்டு, அதனால் நான் அதை ஓப்பன் பண்ணல. ஓகே, இந்த கதவு ஓப்பன் பண்ணி போகலாம். ஓகே, ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். பாருங்களேன், அப்பா டென்ஷன் ஆகுது. இந்த கிராணிக்கும் கிராண்ட்பாக்கும் சுத்தமாக மூளையே இல்லை. ஆனால் எப்படி இப்படிலாம் க்ரியேட் பண்ணுறாங்க, எப்படி எல்லோரும் சாவடிக்கணும்னு வெறியில் க்ரியேட் பண்ணுறாங்களா எனக்கு புரியல. சரி, ஓகே, நான் இந்த 2 புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, திரும்பி நம்ம லோட் பண்ணி நம்ம இதை ஷூட் பண்ணலாம். சரி, நம்ம கிராணியை சுடலான்ட்டு 2 புல்லட் எடுத்துகிட்டு போனேன், நானே வேஸ்ட் பண்ணிட்டேன் வேணே. ஓகே, ஷூட். அவ்வளோதாங்க. இதில் வந்து அன்லிமிட்டட் ஆமோ கிடைக்கும், ஏன்னா நிறைய வீடியோஸில் நானே காமிச்சிருப்பேன். மோஸ்ட்லி இந்த ஆமோ யூஸ் பண்ணி தான் நான் வந்து நிறைய வாட்டி கிராணியும் சரி கிராண்ட்பாவையும் சரி சாகடிச்சிட்டே இருப்பேன். இவ்வளோ ஆமோ வரும்போது முதல்ல ஃபோட்டோ வச்சு ஓப்பன் பண்ணிடுவேன், அது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்னும் ஒன்று தான். ஓகே, ஷூட் பண்ணியாச்சு. இஷ்டமெனிக்கு ஆமோ பட்டன் அமுக்கி விட்டேன், அது அப்படியே மலை மாதிரி குவிஞ்சிருக்கு. நான் அதை வேற இஷ்டமெனிக்கு இது பண்ணிகிட்ருக்கேன். சரி, அங்கேயே கண்ணை போட்டு வந்து இங்கே போய் கிளாஸ் ஃப்யூஸ் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த இடத்துல ஒரு பலகை மாதிரி செட்டில் இருக்கும், ஒரு இடத்துல தான் செட்டு இருக்கும், இன்னொரு இடத்துல அது ஜாயிண்டாகி இருக்காது. இந்த கிளாஸ் ஃப்யூஸ் வைக்கலைன்னா அந்த இடம் ஓப்பன் ஆகி கீழே விழுந்துடும். ஓகே, இங்கே போயிட்டு நம்ம கேசலின் கேன் எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரோல் இல்லை ஃபியூவல் ஏதோ ஒன்று ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா இதில் கேசோலின் தான் போட்டிருக்கு. நான் சொன்ன கெஸ்ஸு தப்பு, ஏன்னா போட் ஸ்டியரிங் இந்த பக்கத்தில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போட் எஸ்கேப்புக்கு வேறு எதுனா தேவைப்படுறது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் அந்த டோர் ஓப்பன் பண்ணி விட்டேன், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் போக வர. ஃபியூவலையும் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, ஃபில் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அடுத்து எடுத்துகிட்டு வரலாம். இது இப்படிக்கா போடலாம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, கீழே போயிடுச்சு. நீங்கள் தெரியாதனமாக கேசோலினை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அரோகரா தான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், கிராண்ட்பா வந்து நம்மளை தேடிட்டு சிசிடிவி பார்த்துட்ருக்கான். பாரு நல்லா பாரு, நான் சிக்க மாட்டேன்.
சில்லு வண்டு தான் சிக்கும், சிறுத்தை சிக்காதுடியே. ஓகே, டக் டேப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரெக்கையை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, கையில் இருக்கும், அதையும் தூக்கி போடலாம் அப்படின்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை. ஓகே, ஹெலிகாப்டர் கீயும் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் பண்ணிட்டோம். ஆனால் இதில் வந்து மியூசிக்லாம் சூப்பராக இருக்குங்க. ஓகே கிராண்ட்பா, நான் போயிட்டு வரேன், டாட்டா. பாருங்க உங்கள் வீட்டை விட்டு நான் போகிறேன், பாய் பாய். கிளட்டு ரெண்டும் ஜாலியாக இருங்க, பாய். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க. டாட்டா, see you, bye bye.